பண்ணட்டும்? போட்டுமா வேணாமா? சஞ்சு, உனக்கு தான் தெரியுமே, கேஜி 2ல இருந்து 12th கிளாஸ் வரைக்கும் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சர் தான். அப்ப என்ன ஒன்னு புரிஞ்சுக்கோ, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்குல்ல, அது ஒரு ஜெயில். செம்ம டார்ச்சரா இருக்கும். லாஸ்ட் பெஞ்ச் ஜாலி. இங்க பாரு, நீ இங்க உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் பெஞ்சர் நேஹாவுக்கு பதிலா சஞ்சு மாதிரி லாஸ்ட் பெஞ்சர் நேஹான்னு பேர் எடுப்பேன். உட்காரு உட்காரு. இங்க இருந்து வியூ நல்லா இருக்கும். அது தியேட்டர்ல பால்கனில உட்கார்ந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கும். சஞ்சு சொன்னான்னு லாஸ்ட் பெஞ்சில் உக்காந்துட்டேன். ஆனால் அம்மா அப்பா மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. படித்து சிஏ ஆகணும்னு ஆசை. குட் மார்னிங். ப்ளீஸ் சிட். ஸ்கூல் வாழ்க்கைக்கு டாடா சொல்லிட்டு காலேஜுக்கு ஹை ஹலோ சொல்றவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சந்தன் லாலோட செல்ல பிள்ளைங்க, நீங்க கிளாஸ்ல கவனம் இருக்கோ இல்லையோ, அட்டெண்டன்ஸ் கண்டிப்பா போட்டுருங்க. ராகேஷ், நேஹா சர்மா, எஸ் மேம். வந்தனா, முதல் காதலின் மயக்கத்துல சரி தப்பு தெரியாது. தனியா முன்னேறி போறதுல மனசுக்கு இஷ்டம் இருக்காது. வாழ்க்கை முன்னாடி இருக்கு, ஆனா நம்ம பின்னாடி போயிட்டோம். இதய துடிப்பு வேகமா அடிக்கும். இதயம் துடிக்க கண்கள் எங்கும். முதல் காதலின் அறிகுறிகள். சரி, எங்க போன? ஆமா சஞ்சு. இது ஞாபகம் இருக்கா? சஞ்சு, சஞ்சு இங்க பாரு. ஏ 12th படிக்கிற சப்னா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூல் பெஞ்ச்ல யார் பேரை சேர்ந்து எழுதுறாங்களோ அவங்க எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்களாம். அப்போ அது சரிதானே? ஏன்னா எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே தேவைப்படும் நேஹா. சஞ்சு அப்புறம் நேஹா நம்ம ஒன்னா இருந்தோம், இருக்கோம், எப்பவுமே இருப்போம். அப்படியே இருப்போம். நீ கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத. நாம சஞ்சுகிட்டயே கேட்போம், இந்த நேஹா விஷயம் என்னன்னு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கேட்டுடுங்க. இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்க பணக்கார பசங்க கூட சுத்த ஆரம்பிச்சா பிரச்சனை ஆகிடும். எவ்வளவு மானம் கெட்ட பொண்ணு பாருங்க. அவளோட அப்பாவை சஞ்சு அரைஞ்சான்ல, அவ சஞ்சுவை வச்சு நேக்கு அட்மிஷனுக்கு வழி பண்ணிக்கிட்டான். ஒரு பொண்ணு ஒரு பையனு தன் அப்பாவை விட மேலே நினைக்கிறானா புரிஞ்சுக்கோங்க. அந்த பையன் மேல அவளுக்கு காதல் இருக்குன்னு அர்த்தம். இந்த நேஹாவோட படகு நம்ம ஆத்துல தான் இறங்கும். அப்புறம் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. இதெல்லாம் சரியில்லை சஞ்சு அப்பா. பெரியம்மா, நேஹாவுக்கு என்ன தெரியும்? சஞ்சு நான் அவ அப்பாவை அரைஞ்ச மேட்டர். நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன், 2 பேரையும் ஜென்ம விரோதி ஆக்கிடவா? சீக்கிரம் சொல்லுங்க, சண்டை மூட்டவா? பண்ணிடு.
இது காலேஜோட நாளா இல்ல ஏதாச்சும் ரொமான்டிக் பரமா? முதல்ல சஞ்சு என்னோட கைய பிடிச்சான். அதுக்கப்புறம் படத்துல ஹீரோயின் என்ட்ரி ஆகுற மாதிரி அதே மாதிரிதான். அதே மாதிரி சஞ்சு கூட நான் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆனே இல்ல. என்ன ராகிங்ல இருந்து சஞ்சு காப்பாத்தணும். கடைசியில கிளைமேக்ஸ் வந்தப்போ பெஞ்ச்ல சஞ்சு என் பேரையும் அவன் பேரையும் செதுக்கிட்டான். என் முதல் காதலை கிவ் அப் பண்ணாம நான் செஞ்சது சரிதானே? என் முதல் காதலை இப்போ நான் எந்த காரணத்திற்கும் கைவிட மாட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏகேல நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு வெல்கம் பார்ட்டி இருக்கு. புதுசா நவா போட்டல் கட்டிருக்காங்கல்ல, பாலம் தாண்டி இருக்குமே தெரியுமா? அதனால பகல்ல தான் எல்லாம் நடக்கும். அதனால சாக்கு போக்கு சொல்லாம வந்துடு, சரியா? அது பகல்ல பார்ட்டினா எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படியாவது சமாளிச்சு வந்துடுறேன். குட் குட் குட். சரி, உனக்கு என் நம்பர் ஞாபகம் இருக்கா? 98214175. ஷபாஷ். ஒரு காரியம் பண்ணு, எதிரில் ஒரு பொண்ணு தெரியுதா? பர்பிள் ட்ரெஸ், கண்ணாடி போட்டிருக்கா, ஹாட்டா ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருக்காவ. கேளு, நீ என்ன பண்ற, அவ பக்கத்துல போய் என் நம்பர் அவகிட்ட கொடுக்கணும், சரியா? என்ன போன் இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கூப்பிட சொல்லு. ஓ, என்ன ஆச்சு? என்ன ஐஸ் பார்ல விளையாடுறியா? ஏன் உடஞ்சி போய் நிக்கிற? போ 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 போ. இடத்த விட்டு முதல்ல போ. ஹலோ அஷின். ஹாய், என்னாச்சு? அது நான் சஞ்சு சஞ்சய் திரிபாठी ஓட மொபைல் நம்பர். நீ அவனுக்கு கால் பண்ண இல்ல, எஸ்எம்எஸ் பண்ணிக்கோ, உனக்கு எது வசதியோ. ஷோர். நேஹா அக்கா, அடடா, டென்ஷன் ஆகாதீங்க. பங்கஜ், நீ எப்படிங்க காலேஜுக்குள்ள வந்த? அட, சந்தன் லால் காலேஜுக்குள்ள நுழையிறது என்ன பெரிய விஷயமா? இங்கதான் யாரு எப்ப வேணாலும் உள்ள வராங்களே. அதுவும் இல்லாம நான் சஞ்சு அண்ணாவோட நேரடி தம்பியாச்சே, என்ன யாரு தடுப்பா? சரி நேஹக்கா, அது உங்க அப்பாவுக்கு அடி ஆறிடுச்சா?
என்ன எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அட சஞ்சு அண்ணா வந்து உங்க அப்பா மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு அறை விட்டாரே. வீட்ல யாரும் சொல்லலையா? இப்படித்தான் நேஹா சர்மாவோட வாழ்க்கையிலிருந்து சஞ்சு திரிபாட்டி விடை பெற்றார். இத நான் நம்ப மாட்டேன். சஞ்சு எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டான். நான் நம்பவே மாட்டேன். அவன் என் அப்பாவை பார்த்திருக்கான் ஸ்கூல் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல. அவனுக்கு தெரியும், எங்க அப்பாவை நல்லாவே அவனுக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவர் போலீஸ் என்ன, சஞ்சு ரவுடிதான். ஆனா மரியாதை தெரியாதவ இல்ல. அவன் என்னைக்கும் எங்க அப்பா மேல கை வைக்கிறத விட விரல கூட நீட்ட மாட்டான். நேஹா அக்கா, நீங்க இன்னும் வீண் கற்பனையிலே சுத்திட்டு இருக்கீங்க. எஸ் 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 நான் பந்தயத்துல ஜெயிச்சேன். நான் ஜெயிச்சுட்டேன். நான் சொன்னேன்ல பந்தயத்துல ஜெயிப்பேன்னு. நான் சொன்னேன்ல, ஜெயிச்சுட்டோம்ல. இப்போ நேஹா நீ பயப்படாத. ஆக்சுவலி இந்த பங்காஜ் அப்புறம் இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அவனுங்க என்ன நம்பவே மாட்டாங்க. நீ என் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கேன்னு பந்தயம் கட்டிட்டானுங்க. அது பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். நல்ல வேளை நீ அவங்க பேச்ச நம்பல. நீ என்ன ஜெயிக்க வச்சுட்ட. இல்ல பந்தயம் ஜெயிச்சுட்டேன். ஆனா சஞ்சு, பங்கஜ் படி எங்க அப்பாவை நடுவுல இழுத்திருக்க கூடாது. அது இல்லாம நீயும் அப்பா பேரை சொல்லி எந்த பந்தயமும் கட்டியிருக்க கூடாது. இந்த வாட்டி விடுறேன், ஆனா இனிமே இப்படி செய்யாத. எந்த ஒரு மனுஷனை வச்சும் இப்படி பந்தயம் கட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ ஏன்டா நடுவுல வர? ஹரிஷ்சந்திரன் வீட்டு மகனா நீ? உன் மூஞ்ச ரெண்டா கிடிச்சிடுமே. இல்ல இல்ல சஞ்சு அண்ணா, அவங்க அப்பாவை அரைஞ்ச விஷயம் வாய் தவறி வந்துடுச்சு. வாய் தவறி வந்துருச்சா? அவனே நீ உன் வாயை கொஞ்சம் அடக்கி வை. ஏன்னா நான் அடக்குனேன்னு வை, வாழ்க்கையில உன்னால வாயை திறக்க முடியாது. புரியுதா அவனுக்கு? இன்னொரு தடவை என்னையும் நேஹாவையும் பிரிக்கிற வேலையெல்லாம் நீ பார்த்தன்னு வை, அடிச்சு துவச்சிடுவேன். முன்னாடி எது பின்னாடி எதுன்னு தெரியாத அளவுக்கு அடிப்பேன். நீ என்ன பண்றேன்னு தெரியுதா? மகனே, இப்போதைக்கு நான் நேஹா கிட்ட இருந்து 100 வேலை வாங்க வேண்டியிருக்கு. காலேஜ் ப்ராஜெக்ட் செய்யறதுல இருந்து 10 பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது வரைக்கும் நேஹா தானே பண்ணி தரப்போறா. அதுக்குத்தான் நான் அவளை சந்தன்லால் காலேஜுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்தா கொஞ்சம் தண்ணி குடி. டிஸ்டர்ப் பண்ணாத மாவனே. ஹாய். அக்கா சொல்லுக்கா, என்னாச்சுன்னு? என்ன சொல்ல? எல்லாம் நல்லா தான் இருக்கு. இல்ல என் மேல சத்தியமா சொல்லு, என்னாச்சுன்னு சட்டு புட்டுன்னு சொல்லு. இந்த கேட்டுக்கோ, சஞ்சு என்ன விரும்பல, வேற ஒருத்திய விரும்புறான். ஹாப்பி ஏன் பண்ணாம இருப்பான்? அந்த பொண்ணு ஆஷி சினிமா ஹீரோயின்ஸ் மாதிரி செம்மையா இருக்கா. ஃபுல்லா டிப் டாப்பா வந்திருந்தா. ட்ரெஸ் ஃபிட்டிங்ல இருந்து ஹேர் செட்டிங் வரைக்கும் எல்லாம் ஏவனா இருந்துச்சு. அப்புறம் தெரியுமா, லிப்ஸ்டிக் கூட விலை உயர்ந்ததா பூசிட்டு வந்திருந்தா. அவ முன்னாடி சஞ்சு என்ன ஒரு ஆளா மதிப்பானா? அக்கா கரண்ட் போயிடுச்சு. சூடில்ல இஸ்திரியால துணி அயரின் ஆகாத மாதிரி அரைகுறையா முயற்சி பண்ணி காதல் அடைய முடியாது. நீங்களே கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் 2 நாள்ல காத்து இறங்கிருச்சு? நான் சொல்றதை கேளு, அந்த ஹீரோயினை ஜீரோயின் ஆக்கிடு. நாளைக்கு காலேஜ்ல வெல்கம் பார்ட்டி இருக்குல்ல, நீயும் யாருன்னு காட்டு. அப்படியே தகன் கிளம்பிப்போம். பொண்ணை பார்த்து சஞ்சு அண்ணன் அப்படியே அசந்து போகணும். அந்த ஆஷியோட கிளி பறக்கணும். கலக்குங்க அக்கா, சும்மா அதிர விடுங்க. போயிடுவேன் பாகு. ஆனா பார்ட்டிக்கு ட்ரெஸ்ஸுக்கு எங்க போறது? அடடா அக்கா, இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஐடியா கல்வி ஏறியறதுக்குள்ள அரைஞ்சு போச்சு.
அணையல பாகம், இப்பதான் எரிஞ்சிருக்கு. அக்கா, இன்னும் 5 பயாலஜி ஃபைல்ஸ் கொண்டு வந்துட்டேன். அங்க போய் பாகம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீ போட்டு கொடு. அக்கா, ராத்திரி 12:30 மணி ஆயிடுச்சு. அந்த பசங்க காலை 7 மணிக்கே ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல 14 கரப்பான் பூச்சிகளை எப்படி வரைய முடியும்? அதெல்லாம் பண்ணிடலாம் பாகம். இந்த கரப்பான் பூச்சிகளை வரைஞ்சு 300 ரூபாய் சம்பாதிக்கணுமே. ஆமா, அந்த 300 ரூபாயில ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் வந்துரும். அப்படித்தானே? நீ முதல்ல எனக்கு ஒரு டீ கொண்டா, அப்பதான் உடம்புல உசுறு வரும். விடாத நேஹா, காதலிச்சாச்சு, இனி பயம் எதுக்கு? கடவுளை ஆசீர்வதி. சரி, இப்ப தூங்கு. மிஸ்ரா அவர்களே, குரேஷி, என்ன பாக்குறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பார்வையை இந்த பக்கம் திருப்புன தீபக் பாபு. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும். யோசிச்சேன், நானே நேர்ல வரலாம்னு. நாளையில இருந்து தேர்தல் முடியற வரைக்கும் நீ இந்த தொகுதிக்கு வேலை பார்க்க மாட்டேன், எனக்கு மட்டும் வேலை பார்க்கணும். உன்கிட்ட சொன்னேன்ல, உன்னை வேலைக்காரனா வச்சிருப்பேன்னு. நாளையில இருந்து நீ எனக்கு வெறும் வேலைக்காரனா தான் இருக்க போற. நாளையில இருந்து உன் தகுதி என்னன்னு தினம் தினம் ஞாபகப்படுத்துவேன். ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது பாரு. அங்கிள், ஒரு புது ஃபேஷன் ட்ரெஸ்ஸை காட்டுங்களேன். இதோ பாருமா. அங்கிள், அதே 320 ரூபாய்க்குள்ளே காட்டுங்க. சரிம்மா. இத பாருமா, இதுதான் லேட்டஸ்ட் டிசைன். ரொம்ப நல்லா இருக்கு, புது பேட்டர்ன். இத பாருங்க. நான் என்ன பண்றது? சரி, அதை வாங்கிடுறேன். எப்படியும் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஜீன்ஸ், டாப், கேப்ரிஸ் எல்லாம் கூட ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனா இல்ல, இந்த ட்ரெஸ் எனக்கு செட்டே ஆகாது. எனக்கு சிம்பிள் ட்ரெஸ் தான் செட் ஆகும். இந்த ரேட்ல உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. எதிரில தெரியுதே அந்த ஹாட்டான பொண்ணு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கா மச்சான். அறக்குறையா முயற்சி பண்ணி காதல் அடைய முடியாது. ஓஹோ, ஓ நம்ம போபாலோட ரித்திக் ரோஷன்.
மச்சான் சும்மா பட்டே கலப்புறடா. பொண்ணுங்க எல்லாம் வரிசையா மயங்கி விட போறாங்க. சஞ்சு திரிபாட்டின்றது வெறும் பேர் இல்ல, பிராண்ட் பா, பிராண்ட். டேய் பின்னாடி கொஞ்சம் பாரு. பார்வதியில இருந்து பூ. கிளி செம்மையா இருக்காடா மச்சான். மச்சான் நாம காலேஜ் ட்ரிப்புக்கு உடுப்பி போறோம்ல, அங்க மட்டும் இவ செட் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ட்ரிப்ல ஜாலி தான். ஹாய் சஞ்சு. உனக்கு என்ன மூளை கண்டுச்சா? என்னடி இது கேவலமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க? நீ ஏன் ஏன் என்கிட்ட இப்படி பேசுற? நான் நல்லா இருக்கேனா இல்லையா? நல்லா இருக்கணுங்கிறதுக்காக துணியை குறைச்சிப்பியா? இனிமே நல்லா தெரியணும்னு ட்ரை பண்ணாத. பார்த்தா துணி மேடம் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்திருக்க. நான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை ஸ்லீவ்லெஸ்ல பார்த்ததே இல்ல. சஞ்சு, இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. எல்லா பொண்ணுங்களும் மாடியில இருந்து குதிச்சா நீயும் குதிப்பியா? இல்ல நீ நேஹா. நேஹா எல்லாரையும் விட என்னோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டை எவனாவது ஏடா கூடமா பார்த்தாலோ இல்ல அவளை பத்தி யாராவது தப்பா பேசினாலோ அவன் மூஞ்சிய உடைச்சிருவேன். பாட்டில் என்ன சண்டையா மூட்டுற நீ? தெரியுமா சஞ்சு, பசங்க அவங்களுக்கு ஸ்பெஷலான பொண்ணுங்களை மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட வேணாம்னு தடுப்பாங்க. நான் உனக்கு ஸ்பெஷல்னு நீ மறுபடியும் நிரூபிச்சிட்ட. இந்த விஷயம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? வருஷம் முடிஞ்சதோ இல்ல வரப்போவதோ, காலம் எப்படி மாறினாலும் காதல் ஜுரம் வந்துட்டா அது கூடவே கண்டிப்பும் கோவமும் வரும். எல்லாமே காதலாதான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. எங்க அப்பா அம்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அப்ப அது எங்க நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேனோ, ஆனா நான் வீட்ல இருந்து சுடிதார் போட்டுட்டு தான் வந்தேன். ஆனா அங்க ட்ரையல் ரூம்ல மாத்திக்கிட்டேன். நீ ஒண்ணு பண்ண, பாட்டி ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்கு. நீ போய் சுடிதார் போட்டுட்டு வா. போ. சரி. செத்தே. என்ன ஆச்சு? அட சொல்ல என்னாச்சுன்னு. சஞ்சு, நான் எந்த கடையில இந்த ட்ரெஸ் வாங்கினேனோ அங்கேயே தான் ட்ரெஸ் மாத்தினேன். சுடிதார் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பண்ற நேஹா? சஞ்சு, நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாவும் இருந்தேன், கொஞ்சம் நர்வஸாவும் இருந்தேன். அதான் அந்த குழப்பத்துல அங்கேயே மறந்துட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த ட்ரெஸ்ல உன்னை பாட்டிக்கு போக விட மாட்டேன். கேளு, ஒரு விஷயம் பண்ணலாம். நான் அப்பா வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். சரியா? முதற்காதலோட கண்ணாமூச்சியில சந்தோஷம்தான் அதிகம். ஆனா இன்னைக்கு நேஹா மாட்டிக்கிட்டா விளையாட்டு விபரீதமாக மாற அதிக நேரமாகாது.